வெல்கம் டு செவந்தி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அட்டகாசமான சுவையில் தாமரை கிழங்கு முட்டை வறுவல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தாமரை கிழங்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இதை போல ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணியாச்சு. ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் தான் கட் பண்ணணும், ரவுண்ட் ரவுண்டாக. தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 3 முட்டையை பவுலில் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் 100 ml அளவு நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சோம்பை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தாமரை கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். காய் நல்லா வேகணும், சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் மூங்குற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சு நல்லா அழகாக வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு இப்போ நம்ம வேக வைக்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சாச்சு. கொதிக்கிற டைமில் நம்ம மஞ்சள் தூளை 1/4 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றி போனதும் ஃபைனலாக நம்ம மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம முட்டை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம 3 முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தாமரை கிழங்கு வறுவல் சூப்பராக தயாராகியாச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை தூவி நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரசத்தோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.